முருங்கைக்காய் சாப்பிடாதீங்க. ஆமாங்க. முருங்கைக்காய் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஏன்னா, முருங்கைக்காயில வைட்டமின் ஏ, சி, கே, அயன், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், புரோட்டீன் அப்படின்னு நிறைய சத்து இருக்கு. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். போன் ஹெல்த் நல்லாவே இருக்கும். பிளட் சுகர் லெவலை மேனேஜ் பண்ண முடியும். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். ஸ்கின் பளபளன்னு இருக்கும். நீங்க பாட்டுக்கு இதை சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா, ரெடி பண்ண சத்து மாத்திரையெல்லாம் யார்கிட்ட விற்பாங்க? இவ்வளோ சொல்லியும் கேட்காம முருங்கைக்காய் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முதல்ல முருங்கைக்காயை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலாக்கு மிக்சி ஜார்ல ஒரு கையளவுக்கு தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ எண்ணெயில் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை உள்ளே சேர்த்துருங்க. முருங்கைக்காவை வேக வச்ச தண்ணியவே திரும்ப உள்ளே சேர்த்து நல்லா மசால் வடை போகிற அளவு கொதிக்க விட்டு தொக்கு பதத்தில் இறக்குனீங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். முருங்கைக்காயில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இப்போது விலையும் கூட கம்மியாயிடுச்சு. அடுத்தவங்க என்ன சாப்பிடணும்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஸோ இனியும் இதை சாப்பிடணுமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.